நம்ம எல்லாரும் பாஜகவை எதிர்த்து நிற்பவர்கள். நம்ம எந்த நேரத்திலையும் நம்ம பாஜகவோட சமரசம் பண்ணாதவங்க. ஒன்றை மட்டும் வரலாறை படிச்சுக்கிறங்க. அது கோட்சேலிருந்து ஆரம்பிக்கிற பஞ்சாயத்து நம்மளுக்கு, சர்வர்கர்ல இருந்து ஆரம்பிக்கிற பஞ்சாயத்து நம்மளுக்கு. நம்மளோட பஞ்சாயத்து நேற்று இந்தனைக்கெல்லாம் வரல. சைடு வாங்கிட்டு நம்ம போயிட்டு அந்த 3 கல்கையை தள்ளி வச்சுட்டோம், நாங்கள் எங்களோட கூட்டணி வச்சுக்கிறோங்க, அவர் நல்லவர் இவர் நல்லவர், அந்த கதையெல்லாம் கிடையாது. எல்லா பாஜக காரனும் கெட்டவன் தான். எங்களை பொறுத்த மட்டும் அது வாஜ்பாயா இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, அத்வானியா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை தான். எங்களை பொறுத்த மட்டும் மதவாதிகள் அவர்கள், மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள், அவர்களை எதிர்த்து நாங்கள் உயிரை கூட கொடுக்க ரெடியாக இருப்போம். தமிழகத்தில் பாஜக வரவிடாமல், கால் ஊன்ற விடாமல், அவர்களை அழிப்பதற்காக என்ன தியாகத்தையும் காங்கிரஸ் கட்சி செய்யும் என்பதை மட்டும் சொல்லிக்கிறோம். இப்போதைக்கு இருக்க நிலைமையில அண்ணன் பழனிசாமி அவன் போய் காலில் விழுந்துட்டாரு, அதனால அவர் கடைக்காலி ஆயிடுச்சு. அண்ணன் தினகரன் போய் கையை நினைச்சிட்டாரு, அவர் கடைக்காலி ஆகிப்போச்சு. அண்ணன் அன்புமணி போய் கையை நினைச்சிட்டாரு, கடைக்காலி ஆயிடுச்சு. அங்கே வெறும் ஓட்ட பானையில் இருக்கிற அந்த பானையில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தா ஓட்ட பானை விழுந்துருச்சுன்னா தண்ணியெல்லாம் ஒடிக்கிட்டு வெறும் பானை மட்டும் வச்சுருப்பாங்க. அந்த கதையாக தான் இருக்குது. தண்ணியெல்லாம் ஓடி போய் இன்னும் புது கட்சிக்கு போயிடுச்சு, ஓட்டெல்லாம் புது கட்சிக்கு போயிடுச்சு. வெறும் பானையை மட்டும் வச்சுக்கிட்டு பாஜக கூட்டணி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நம்மை பொறுத்த மட்டும் நாம் திமுகவோட கூட்டணியில் பேசி கொண்டிருக்கிறோம். நமக்கு உரிய மரியாதை வேண்டும்.